வணக்கம் நண்பா. இன்னைக்கு கோட் படத்துல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அப்டேட் தான் கிடைச்சிருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா சாங் பற்றின அப்டேட் கிடைச்சிருக்கு. ஸோ அது என்னன்னா அப்படின்றத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் வந்துருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ கண்டினியூவாக பார்த்துக்கிட்டு இருங்க. கோட் படத்தில் யுவன் சங்கர் ராஜா அவர் தான் மியூசிக் டைரக்டர் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஸோ நம்ம தளபதியோட எல்லா படங்களுமே நம்ம தளபதி கண்டிப்பாக ஒரு சாங் ஒன்று பாடிடுவார். ஸோ மியூசிக் டைரக்டர் எல்லாருமே பார்த்தீங்கன்னா எப்படியாவது நம்ம தளபதியை கம்ஃபர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சாங் பாடி தான் ஆகணும் அப்படின்றதுக்காக பார்த்தீங்கன்னா எப்படி கன்ஃபார்மாக ஒரு சாங் நம்ம தளபதியோட படங்களில் கண்டிப்பாக நம்ம தளபதியும் சரிப்பா பாடிடுற அப்படின்ற மாதிரி பாடிடுவார். ஸோ அந்த நம்ம தளபதியோட வாய்ஸுக்கு ஏற்ற மாதிரியே பார்த்தீங்கன்னா பிஜிஎம்ஸ் சாங்ஸ் தரமாக கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி இப்போ கோட் படத்தில் யுவன் சங்கர் ராஜா தான் இசையமைக்கிறாரு. இந்த ஒரு இசைக்கும் நம்ம தளபதி பாடுறதுக்கும் பார்த்தீங்கன்னா செம்ம காம்பினேஷனாக இருக்கும். நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுக்குண்டான இப்போ இன்னொரு அப்டேட் ஒன்று வந்திருக்கு. ஸோ நம்ம இளையராஜா பார்த்தீங்கன்னா கோட் படத்தில் ஒரு சாங் ஒன்று பாட போகிறாரு அப்படின்ற மாதிரி நியூஸ்லேயே இருக்குது. இது பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியல. ஆனால் இது கன்ஃபார்மான ஒரு நியூஸ் அப்படின்றத சொல்லப்படுறாங்க. நம்ம தளபதி இளையராஜா ஒன்றா சேர்ந்து பாடுறாங்களா, இல்லை நம்ம தளபதி ஒரு பாட்டு அதே மாதிரி இளையராஜா ஒரு பாட்டு எப்படின்றது தனித்தனியாக பாட போகிறாங்களா அப்படின்றது தெரியல. இது பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு அப்டேட் கொடுத்தாங்கன்னா அப்போ தான் நமக்கு தெரிய வரும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கலாம். கோட் படத்தில் வெங்கட் பிரபு, கங்கை அமரன் இவங்களாம் இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா இளையராஜா உள்ளுக்கு வர்றது வேற எந்த ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஸோ ஈஸியாக பார்த்தீங்கன்னா உள்ளுக்கு வந்திருப்பாரு. அந்த மாதிரி தான் ஒரு தரமான ஒரு சாங் பார்த்தீங்கன்னா கோட் படத்தில் இருக்க போது நம்மளும் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான சாங்ஸ் கேட்டிருப்போம். இப்போ இளையராஜா வாய்ஸில் ஒரு சாங் வரப்போகுது. இது பார்த்தீங்கன்னா இளையராஜா எப்பொழுதுமே மெலோடி சாங்க்கு தான் ஃபேமஸ் ஆனவர். ஸோ மெலோடி சாங் பார்த்தீங்கன்னா இப்போ கோட் படத்தில் இருக்க போகுது அப்படின்றது பார்த்தீங்கன்னா இதன் மூலியமாக ஒரு கன்ஃபார்ம் ஒன்று பண்ணிக்கலாம். ஆல்ரெடி கோட் படத்தில் மதன் கார்கே லிரிக்ஸ் எல்லாமே எழுதிக்கிட்டு இருந்தாரு. இப்போ பார்த்தீங்கன்னா கங்கை அமரன் உள்ளுக்கு வந்திருக்காரு. இவரு பார்த்தீங்கன்னா இளையராஜா பாடக்கூடிய அந்த ஒரு பாட்டுக்கு லிரிக்ஸ் எழுத போறாரு அப்படின்ற மாதிரி இப்போ ஒரு நியூஸ் கிடைச்சிருக்கு. ஸோ கேட்கறதுக்கு பார்த்தீங்கன்னா செம்ம வைபாக இருக்க போகுது. கங்கை அமரன் லிரிக்ஸில் அதே மாதிரி யுவன் சங்கர் ராஜா மியூசிக்கில் இளையராஜா பாடிட்டு இருந்தாருன்னு எந்த அளவுக்கு ஒரு வைபாக இருக்க போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா கோட் படத்து மூலயமா நமக்கு தெரிய வரப்போகுது. ஸோ எனர்ஜெட்டிக்கான ஒரு சாங்காக தான் இருக்க போகுது. ஸோ மெலடி சாங்காக இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா வேற மாதிரி பாடுவார். இளையராஜாவுக்குள்ள சொல்லவே தேவையில்ல. எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அப்போ ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தே பார்த்தீங்கன்னா சாங்ஸ்ல வேற மாதிரி பண்ணுவார். இப்போ கூட விடுதலை படத்துல பாட்டு பாடியிருப்பாரு. ஸோ சூப்பராகவே இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லார் மத்தியிலையும் பேசப்பட்ட ஒரு சாங் விடுதலை படத்துலையும் கொடுத்துருந்தாரு. அதே மாதிரியே இப்போ கோட் படத்துலையும் கொடுத்துட்டாருன்னா வேற மாதிரி ஹிட் படம். ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துல காமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் என்ன நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டீங்கன்னா மறக்காம போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி அடுத்தடுத்த வீடியோ நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.